ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கவியார் டேமில் போட்டில் போகிறத நான் லாங் வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போட்டில் போகிறத பார்க்க போகிறோம். இது பாருங்களேன், எவ்வளோ அழகாக டேம்கிட்டே ஊஞ்சல் போட்டு ரொம்ப சூப்பராக பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துலையும் அமையாது இல்லைங்களா? நம்ம வீட்டில் ஊஞ்சல் போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு டேமில் அந்த தண்ணி இருக்கிறத பார்த்துக்கிட்டே ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல நல்ல காற்று வாங்கிக்கிட்டு நல்லா இயற்கையோடு இயைந்து அந்த குளிர்ச்சியாக நல்லா விளையாடும் பொழுது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் செய்வோம் இல்லைங்களா? நம்மளுமே இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடும்போது அதில் ஒரு தனி சந்தோஷங்க. இதில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க பசங்க. எதுக்குன்னா போட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். போட்டில் போகிறப்ப கண்டிப்பாக எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா லைஃப் ஜாக்கெட் போடாமல் நம்ம போகணும்னு நினைக்கவே கூடாதுங்க. இது நல்லா ஆழமான டேம் தான். நீச்சல் தெரிஞ்சாலுமே கஷ்டம். அதனால் எப்பயுமே நம்ம என்னன்னாலும் பாதுகாப்போடு போகிறது தான் சரியானது. வேண்டாம் சொன்னாலும் விட மாட்டாங்க. இதே தேக்கடியில் முன்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கண்டிப்பாக எல்லோரும் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணிட்டாங்கல்ல. அது மாதிரி தான் போட்டு ஆகணும். இங்கே ஃபிஷ்ஷிங் நம்ம வேணுனாலும் ஃபிஷ் கண்டிங் பண்ணலாம். இந்த இது ஃபிஷ் எல்லாம் கிடைக்கல. சும்மா அங்கே இருக்க நமக்கு கேன்டீனில் இருக்க சாப்பாடே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போட்டு பிடிச்சி பார்த்தாங்க. ஆனால் எந்த மீனும் கிடைக்கல. ஆனால் அது ஒரு சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறது அதெல்லாமே. அந்த தண்ணி பார்த்திங்களா, அந்த மணல் எவ்வளோ அழகாக தெரிஞ்சது. எவ்வளோ நன்னீராக இருந்தால் தெளிவாக இருக்குது. இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தண்ணியோட தூய்மையை. அவ்வளோ ஒரு தூய்மையான நீராக இருக்குது. எந்த குப்பையும் இல்லாமல். இது மெயினான விஷயம். நம்ம எங்கே போனாலுமே இதை ஃபாலோ பண்ணணுங்க. நம்மளால் காட்டுக்கோ அந்த நீருக்கோ எதுக்குமே தொந்தரவு இருக்கக்கூடாது. நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற எந்த பொருளையும் போட்டு வந்துடக்கூடாது. டஸ்ட்பினில் போடலாம். நீங்கள் நான் அதுக்காக கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலாம் ரிட்டன் எடுத்து டஸ்ட்பினில் போட்டால் அவங்க பிரிக்கிறத கரெக்டாக பிரிச்சுடுவாங்க. ஆனால் அந்த போகிற அப்படியே போட்டில் போகும்போதே சாப்பிட்டுட்டு எதையாவது போடுறது அலோ பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், பசங்க கேட்கல அப்படின்னா நம்ம பசங்களை நம்ம கரெக்டாக அதிலெல்லாம் கொண்டு வரணும். அதுக்காக சொல்கிறேன். இதை நல்லா இயற்கையை ரசிக்க விடுங்க. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு ஆசை அப்படி தான். இந்த காடை பற்றி பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இந்த தண்ணிலாம் எப்படி கிடைக்கிது, இதிலேருந்து எப்படி மின் உற்பத்தி பண்ணுறாங்க, இது எல்லாமே நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ காட்டுறாங்க, இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்த இடம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பார்த்தா அழகாக தெரிஞ்சது டேமு. இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம். அழகாக பக்கத்தில் அருவி பக்கத்தில் வரப்போகிறோம். இது ஒரு ஹைடன் ஃபால்ஸ்னே சொல்லலாம். பாருங்கள், அப்படியே கார்னர் திரும்புகிற இடத்துல தான் வரும். அது மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குங்க. நமக்கு நார்மலாக பார்த்தா இந்த டேம் தான் தெரியுது. இந்த டேமில் இருக்க தண்ணி தான் தெரியுதுன்னு அருவி எங்கே இருக்குதுன்னு தெரியல. பக்கத்தில் போன முன்னாடி அந்த சவுண்ட்ஸை கேட்ட முன்னாடி தாங்க நமக்கே ஆஹா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம காட்டுக்குள்ளே நம்மளாக போய் ஒரு அருவியை கண்டுபிடிக்கும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், முன்னாடி ஒரு 2 போட் போய் இருக்குது ஏற்கனவே. அவங்க எல்லாம் கொஞ்சம் குளிக்கிறவங்க குளித்தாங்க. சிலர் சும்மா பார்த்துட்டு வந்துட்டாங்க. நானும் என் பசங்களும் குளித்தோங்க. கண்டிப்பாக அந்த தண்ணி இப்போ நீங்கள் ஃபால்ஸ் போனீங்கன்னா குளிக்காமல் வராதிங்க. ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் பயங்கர ஜில்னஸ். இந்த கிளைமேட் அப்படி இருந்தது. தண்ணியும் பயங்கர குளிர்ச்சி. ஆனால் கொஞ்ச நேரம் தான். நீங்கள் எப்பயுமே நம்ம குளித்து பார்க்குறதுக்கு முன்னாடி பயமாக இருக்கும். தண்ணி பட்டுட்டா அடுத்து ஒன்றும் தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி தான். குளித்த பின்னாடி செம்மையாக இருந்தது. போட்டில் போய்கிட்டு இருக்கப்போ என் பையன் என்ன சொல்லிட்டான்னா, நானும் போட் பண்ணி பார்க்கணும், இந்த இதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு துடுப்பை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து அவனை சும்மா ஒரு சப்போர்ட் மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு செய்ய சொன்னாங்க. இதெல்லாமே பசங்க தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்காக படகு ஓட்டி பழக வேணாம். ஆனால் அது எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த தண்ணியை தள்ளுறது, உண்மையிலே துடுப்பில் தள்ளுறது சிரமம். இப்போ 4 பேர் போனோம், அவங்க ஒருத்தராக தள்ளணும். கை கண்டிப்பாக வலிக்கும். அது பழக்கமாக இருக்கனால அவங்களுக்கு பெரிய விஷயமா படலை. பட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அவங்களுமே ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் நமக்கு அந்த வாகு தெரியணும்ல, எப்படி தள்ளுறோம்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சது. ரொம்பவே சூப்பராக கைட் பண்ணாங்கங்க. நீங்கள் யார் அங்கே போயிட்டோம்னாவே எல்லாருமே நல்லா தான் கைட் பண்ணுறாங்க. பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சதா, வேறு எதுவும் தேவையா எல்லாமே கேட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நம்மளோட தம்பியோ அண்ணனோ கூட இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீல். நல்ல டைப்பு இருந்தான்னா. இப்போ அப்படியே பாருங்களேன், சூரியன் எங்கே இருக்கார், நல்லா உச்சியில் இருக்கார். இவ்வளோ வெயில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் ஜில்லுன்னு தாங்க கிளைமேட். நல்ல ஒரு இதமான சூழல்னு சொல்லணும். ஓவர் ஜில்னஸ் கிடையாது. ரொம்ப நம்ம தாங்க முடியாத பனி கிடையாது. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க.
இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவங்க வர வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்க வர வரைக்குமே ஒரு 2 மினிட்ஸ் தான் அவங்க எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா போனோம். இப்போ அந்த ஃபால்ஸோட சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும் இல்லைங்களா? உண்மையிலே இந்த இயற்கையோட கொடை தான். நம்ம என்ன பண்ணுனாலும் இந்த இசைக்கு ஈடா வேறு எந்த இசையும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையான அந்த ஓசை, அந்த சவுண்ட்ஸ், அந்த இயற்கையோட சத்தம் சொல்லணும். அருவியோட சத்தம், மலைகளோட சத்தம், அதில் கேட்குற பறவைகள், வனவிலங்குகள் எல்லா சத்தங்களும் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த சவுண்ட்ஸை கேட்குறா நம்ம அங்கேயே இருந்துருவோம். அந்தளவுக்கு இந்த மனசு ரம்மியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த இடத்துலையும் தண்ணி குடிக்க கண்டிப்பாக ஆனை, மான் எல்லாமே வரும். இங்கேயும் யானை சாணம் போட்டு அந்த யானையோட கழிவை பார்த்துட்டு அது அப்போ தான் நாள் தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் போன டைமில் ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை அதனோட கழிவு. அப்படின்னா நாள் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு அடையாளம். வனவிலங்குகள் இல்லாத இடம் வனத்தில் இருக்காது. நம்ம தான் அதை போய் பார்க்க போகிறோம். அதை தொந்தரவு பண்ணாமல் கவனமாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். இந்த இடம்லாம் கொஞ்சம் வழுக்கும், கவனமாக நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பசங்க கையில் பிடிச்சிட்டு கவனமாக தான் போகணும். ரொம்ப வழுக்கவெல்லாம் இல்லை, ஆனால் கவனமாக தான் இருக்கணும் பொதுவாக. பக்கத்தை கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த நீர் நல்லா நன்னீர் தானே, அதனால் நல்லா குடித்தோம். ஏன்னா நானும் பசங்களுக்கும் குடித்தேன். ஏதோ மலைகள்லேருந்து வர நீர், இயற்கையான அந்த நீரை குடிக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆர்ஓ வாட்டர் தான் குடிப்போம். இந்த தண்ணி ரொம்ப கிடைக்க அரிதுன்னு சொல்லுவேன். அதனால் இந்த தண்ணி எல்லாமே குடித்தோம். சுற்றி இந்த காட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை அங்கே உட்கார விட்டுட்டா எவ்வளோ நேரம்னாலும் உட்காருவோம். இரவானா விலங்குகள் வரும், அது ஒன்று தான் பயம். மற்றபடி நல்லா சூப்பரான ப்ளேஸ். நமக்கு விட்டால் இருப்போம், ஆனால் வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அதிலே நம்ம வந்து கிளம்பணும் அந்த டைமிங்கில். கொஞ்சம் ஈவினிங் டைம்லாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வனவிலங்குகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நாங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறோம். அந்த பக்கத்துலேருந்து திரும்ப அடுத்த வர்றாங்க பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தால் தான் அவங்க அதை கணக்கு வச்சு தான் பண்ணுறாங்க. ஒரு போட் போனோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அடுத்த போட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு வெயிட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த அவங்க வர்றதுக்காக. நல்லா அகலமான வழி தான், இருந்தாலும் அந்த போகிறதுக்காக துடுப்பு போட்டு போகிறாங்கல்ல, அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தோம். ரிட்டன் வரும்போது குளிச்சுட்டு நல்லா அந்த குளிர் எல்லாம் தொடச்சி விட்டாலுமே என் பையன் கொஞ்சம் நல்லா குளித்த சுகம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆயிட்டான். இதை நீர்நிலைகளையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு அந்த போட் போகிறது, அந்த மரங்கள் எல்லாத்தையுமே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களோட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ அழகான இடம். இது வந்து ஒரு நாரை வகை தான். அந்த கொக்கு அந்தனோட இது தான். ஹெராயின் அந்த பறவை அது உட்காந்துருந்தது அழகாக. அது பாருங்கள், நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. பாருங்க தூங்கிட்டார், அப்படியே படுத்துட்டான். தூங்கலை, நல்லா ஃப்ரீயாக தலையை காய விட்டுக்கிட்டு படுத்துட்டான், அப்படியே கொஞ்சம் வெயில் இருக்கனால. நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.